ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காய்கறி பொரியலாட்டு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தா சாப்பிட்றதே இல்லை, அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரி காய்கறி பொரியல் பண்ணி சாதம் போட்டு கலந்து கொடுத்துருது. கீரை சாதம், பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் இந்த கோஸ் பொரியல், இந்த மாதிரி எந்த காய் பண்ணாலுமே சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுது. நிறைய கடலைப்பருப்பு போட்டு வதக்கிட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் கேக்கு, வாழைப்பழம்லாம் வச்சு கொடுத்தாச்சு. காலையில் வேர்க்கடலை சட்னி வைக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வேர்க்கடலையே நல்லா வறுத்து அரைச்சி வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலையெல்லாம் இருந்து அப்படி கிளம்பியாச்சு. நம்ம தெரில, மூடே சரியில்லை, எங்கேயோ வெளியே போவோம் அப்படின்னு கிளம்புனேன். எனக்கு கம்மல் ஒன்று அந்து போச்சு, அதை மாற்றணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். சரி, அதை போய் மாற்றிட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் தங்க விலை இறங்கின மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா 2 நாளாக கொஞ்சம் ஏறிட்டே இருக்குது. சரி, இன்னும் ஏறிடாமல் இருக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. நான் போனது வந்து ஆவடியில் இருக்க ஜிஆர்டி. இந்த மாடல் பாருங்கள், இதுதான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு செயின் வந்து இங்கே விழுந்துருச்சுங்க, எங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இதை மாற்றிட்டு நம்ம வேறு எடுப்போம். மேலே அந்த சின்ன மொட்டு இருக்கும் பார்த்திங்களா, அது நல்லா தான் இருக்குது. அதனால் அதை மாற்றலை, இதை மட்டும் தான் மாற்றினேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம், அது ஒரு நிமிஷத்தில் எப்படி கருக்கிட்டாங்க பாருங்கள். அது பாதி ரேட்டுக்கு எடுத்துகிட்டு மீதி பாதி காசு நம்ம போட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. 1/2 பவுன் தான் எனக்கு காதுக்கு செட் ஆகுது. அதுக்கு சின்னதாக போட்டாலுமே காதுக்கு எடுக்கல, பெருசாக போட்டாலுமே காது வலிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் இந்த கவரிங் கம்மலெல்லாம் டிசைனாக நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் அதை பார்த்தா வந்து எனக்கு செட்டே ஆகாது. சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இந்த கவரிங் கம்மல் செட்டே ஆகாது, ஏன்னு தெரியல. வரும்போது ஆவடி அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். நல்ல விசேஷமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைனா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அந்தோனியாருக்கு வந்து உகந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. அவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் 9 வாரம் பாரிஸில் அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். உடனே நாங்கள் இந்த வீடு வாங்கிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அது ஒரு நம்பிக்கை. ஒவ்வொருத்தவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு இருக்கும். அது அவங்க நம்பிக்கையை பொறுத்து. வரும்போது ஆவடி மார்க்கெட்டில் கொஞ்சம் பழங்கள், காய்கறி எல்லாம் வாங்கலான்னு போனேன். இந்த சீனி கிழங்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு கண்ணில் தெம்படிச்சு அது சோளம், மாங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் இஞ்சி இருந்தது பாருங்கள். 1 கிலோ 60 ரூபா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அதுலேயுமே 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. இஞ்சி கொஞ்சம் சீப்பாக, கொஞ்சம் விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு போல். பூண்டு தான் குறைய மாட்டேங்குது. எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோட நினைவு நாள். அது ஒரு ஞாபகமாகவே இருந்ததா, அதனால் சரி கோயிலுக்கு போயிட்டு வரோம் தான் அப்படி கோயிலுக்கு போனேன். நம்ம கூட இல்லைனாலுமே நம்ம ஞாபகத்தில் என்ன விஷயம் பண்ணாலும் அவங்க நம்ம ஞாபகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. இறந்துட்டவங்க திருப்பி நமக்கு வரப்போகிறது கிடையாது. அவங்களோட ஞாபகங்கள் நம்ம இருக்கிற வரையும் கண்டிப்பாக இருக்கும். அவங்க ஞாபகமாக நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருந்தாலே அவங்க நம்ம கூட இருந்து பார்ப்பாங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்து நம்ம கூட இருந்து கண்டிப்பாக எப்போவுமே அவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நகை விலை பாருங்கள், 3 கிராம் தான் எடுத்தேன். அதுக்கு என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரேட் வந்து கோல்டு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வாங்குகிற ஐடியா இருந்தால் இந்த பில்லை வச்சு செக் பண்ணி பாருங்கள். மற்ற கடைக்கும் ஜிஆர்டிக்கும் எவ்வளோ ரேட்டு என்னன்ட்டு. 3 கிராம் வாங்கினோன்னாலே இன்றைக்கி 26,000க்கு மேலே வைக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு பவுன் வாங்கினோன்னா 60,000-70,000க்கு மேலே வைக்கணும் போல். மிடில் கிளாஸில் இருந்தால் தங்கம் வாங்கினோன்னா ரொம்ப கஷ்டம்தான் போல். 26,000 என்னோடய கல்யாணம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வாங்கினோன்னா இப்போ ஒரு 10,000 இல்லாமல் வாங்க முடியாது. அதனால் நகை வாங்கும்போது ரொம்ப கவனமாக நல்ல மாடலை பார்த்து வாங்கணும், இல்லைன்னா உடஞ்சி தான் போகும். இப்போ வாங்கின மாடலுமே ஒன்றும் ரொம்ப நாளுக்குலாம் லைஃப் வராது. எங்கேயா வெளியே போனால் போட்டுக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டிசைன் நம்ம பட்ஜெட்டில் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பட்ஜெட்டில் கிடைச்சா நம்ம எதிர்பார்க்குற டிசைன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எனக்கு இதாக பிடிச்சிருந்து வாங்கிட்டு வந்தேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.